வணக்கம். என் பெயர் சுபஸ்ரீ. நான் 6ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு உலகம் போற்றும் உத்தமர் காமராஜர். தமிழ் தாய் பெற்றெடுத்த தங்கநிகர் தலைவா, தன்னையே தரணிக்கு தந்த தமிழ் புதல்வா, மலர்களால் உன்னை அலங்கரித்தோம், நின் மலர் பாதம் போற்றி புகழ்கிறோம். காமராஜரை பற்றி சில துளிகள். விருதுநகரின் வீரரே, வியக்க வைத்த விந்தையே, பல ஆயிரம் பள்ளிகளை திறந்த பகுத்தறிவு பகலவனே, ஏழைகளின் துணைவனே, மதிய உணவளித்த மனித நேயமே, கரை வேட்டி கட்டிய போது கரைப்படியாத கைகளை உடையபவரே, உலகம் போற்றும் முத்தமரே, அவரே எங்கள் காமராஜரே. காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவருடைய தந்தையின் பெயர் குமாரசுவாமி, தாயார் சிவகாமி அம்மையார். இளம் வயதிலேயே தனது தந்தையை இழந்துவிட்டார். குடும்ப சூழ்நிலை காரணமாக தனது மாமாவின் துணிக்கடையில் வேலை செய்தார். செய்தித்தாள்களை படித்தும் தலைவர்களின் சொற்பொழிவை கேட்டு அரசியல் அறிவையும் நாட்டு பற்றையும் வளர்த்துக் கொண்டார். காந்தி வழியில் கடமையாற்றிய காமராஜரை 1954இல் முதலமைச்சராக அரியணையேற்றி மக்கள் அழகு பார்த்தனர். கல்வியின் மிக்கத்தான் செல்வம் ஒன்று இல்லையே, கண்மணி கேளடா நீ என்றன் சொல்லையே என்ற பாவேந்தர் பாரதியின் வரிகளுக்கு இணங்க காமராஜர் முதலமைச்சரானதும் அனைத்து குழந்தைகளுக்கும் தொடக்க கல்வி இலவசமாக்கப்பட்டது. ஜாதிகள் இல்லை அடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்ற பாரதியின் வரிகளுக்கு இணங்க ஏழை பணக்காரன் வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக பள்ளி சீருடையை கட்டாயமாக்கினார். கட்டாய கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் போன்ற பல திட்டங்களை உருவாக்கி ஏழை மக்கள் கல்வி முன்னேற்றத்தினை ஏற்படுத்தினார். காமராஜர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு இவ்வுலகை விட்டு மறைந்தார். காமராஜர் மறைந்த தினம் காந்தியடிகள் பிறந்த தினமான அக்டோபர் 2ஆம் நாளாகும். அதனால் தான் காந்தி பிறந்த நாள் காமராஜர் மறைந்த தினமாகவும் நினைவில் கொள்ளப்படுகிறது. தன்னலம் கருதாது நாட்டு மக்களின் நலம் ஒன்றையே பெரிதும் நினைத்து பாடுபட்டார். அதனால் தான் காமராஜரை கல்வி கண் திறந்தவர், கிங் மேக்கர் என்று பல சிறப்பு பெயர்களை கூறி மக்கள் அழைக்கின்றனர். அகரவரிசையில் காமராஜர் பிறந்த நாள் சிறப்பு கவிதை. அறிவின் பல்கலைக்கழகம், ஆளா பிறந்த சிங்கம், இந்திய நாட்டின் பெருமிதம், ஈடில்லா புகழடைந்த காவியம், உதவத்தையங்க உள்ளம், ஊர் ஊராய் பயணம், எதிரிக்கும் செய்வது நலம், ஏற்றுக்கல்வி சார்ந்த திட்டம், ஐயமின்றி எடுக்கும் மஞ்சா மரம், ஒப்புயர்வற்ற மன கணிதம், ஓடும் நீர் அணைக்குள் முடக்கம், அவ்வை வழியாட்சி புனிதம், இஃது காமராஜரின் தனித்திறம். ஒத்துழையாமை இயக்கம், அந்நிய துணி எரிப்பு, சட்ட மறுப்பு இயக்கம் முதலிய போராட்டங்களில் கலந்து கொண்டுள்ளார். 9 ஆண்டுகள் மக்களுக்காக சிறை சென்றுள்ளார். கற்கை நன்றே பிச்சை பிடினும் கற்கை நன்றே என்று கூறியவர் ஔவையார். பிச்சை எடுத்தாவது கல்வி பயிலை வைப்பேன் என்று கூறியவர் நமது பெருந்தலைவர் காமராஜர். இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். எனது வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.